அன்னதானம் போட்டால் பாவம் போயிடும்ட்டு நீங்கள் பாவம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஏதோ தெரியாமலோ நம்ம செய்து விட்டோம், செய்து இருக்கலாம், முன்னோர்கள் செய்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அன்னதானம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையை மாற்றி விட்டுரும். ஏன்னா அன்னதானம் நீ போடுற அப்படின்னாலே உன்னோட சந்திரனுடைய பரிகாரங்கள் அங்கே நிவர்த்தி ஆகும். சந்திரனுடைய முழுக்க பரிகார நிவர்த்தி அன்னதானத்தில் உண்டு. இந்த அன்னதானத்தை போடுபவர்கள் இறைவனுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெறுவாங்க. இவங்களாம் கோயிலுக்கே போவாங்க, சாமி கூட இதுதான் உண்மை. பொதுமக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு இறைவன் அதை தான் சொல்கிறான். இறைவன் திருமந்திரம் 3000 பாடலில் 3000 பாடல்களுடைய ஒரே சாரம் ஒரே வரி என்னன்னா, நான் தான் செய்கிறேன்னு சொல்பவர்கள், நான் வந்தால் தான் அன்னதானம் போடணும்னு சொல்கிறவங்க, அன்னதானம் சொல்லிட்டு பேனர் அடித்து வச்சுக்கணும், இவங்களுக்குலாம் இறைவனுடைய அனுகிரகம் முடியாது. மக்களுக்கு செய்யணும்னு நினச்சி செய்கிறவங்களும் அன்னதானம் போடும்போது ஒருத்தவங்களுடைய மனநிலையை கூட நீங்கள் புண்படுத்தாமல் செய்கிறவங்களுக்கும் அதோடைய பலன் முழுமையாக போய் சேரும். எவனோ ஒருத்தன் பசியில் வந்து கியூவில் வந்து குறுக்கில் வந்திருப்பான், நீங்கள் அவனை போய் திட்டிருப்பீங்க. டிவைன் வுட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நிறைய பரிகாரங்கள் நம்ம கேட்கும்போது அன்னதானம் செய்யுங்க, கட்டாயமாக அதை விட சிறந்த தானம் எதுவுமே கிடையாது, அது நம்மளுடைய பாவங்களை போகும் அப்படிங்கிறத நம்ம நிறைய ஜோதிடர்கள் சொல்ல கேட்டிருக்கோம். ஆனால் அன்னதானம் செய்கிறது அப்படிங்கிறது நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது தீருமா தீராதா அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக நம்மிடையே இணைந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள். வாங்க சார், வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இன்னைக்கு ஒரு பாவம் செய்கிறேன், நாளைக்கு ஒரு பாவம் செய்கிறேன், போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் பண்ணிடுறேன், இல்லை ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் பண்ணிடுறேன். அப்போ இந்த வாரம் பூரா நான் செய்த தவறுகள்லாம் திருத்தப்படுமா? அதான் சர்ச்சில் பாஸ்டர் இருக்கிறாருன்னு பாவ மன்னிப்பு தருவார் பாஸ்டர். அதனால் வாரம் நம்ம ஒருத்தனை போய் அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு குத்திட்டு திருடிட்டு பாஸ்டர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. பாவ மன்னிப்புன்னு என்னது? தன்னை அறியாமல் ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்து நான் செய்யக்கூடிய இடத்தில் செய்யக்கூடிய தர்மத்தை மீறி நான் ஒரு தவறு செய்து விட்டேன், தன்னைத்தானே உணர்றவனுக்கு தான் அந்த பாவம் மன்னிப்பு. அன்னதானம் போட்டால் பாவம் போயிடும்ட்டு நீங்கள் பாவம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஏதோ தெரியாமலோ நம்ம செய்து விட்டோம், செய்து இருக்கலாம், முன்னோர்கள் செய்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அன்னதானம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையை மாற்றி விட்டுரும். ஏன்னா அன்னதானம் நீ போடுற அப்படின்னாலே உன்னோட சந்திரனுடைய பரிகாரங்கள் அங்கே நிவர்த்தி ஆகும். சந்திரனுடைய முழுக்க பரிகார நிவர்த்தி அன்னதானத்தில் உண்டு. அன்னதானம்னா எல்லாராலையும் உங்களுக்கு போட முடியாது மேடம், அதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை வேணும். இந்த ஆலய தொடர்பு, ஆலய பணிகள், பொது பணிகள், நீங்கள் ரோட்டில் வச்சு ஒரு மோர் கூட கொடுங்களேன், அது கூட உங்களுக்கு பிரார்த்தனை இருக்கணும். நீங்கள் ஒரு மோர் ஃபேக்ட்ரி வச்சிடலாம் ஈஸியாக. ஆனால் 100 பேருக்கு ரோட்டில் வச்சு மோர் கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை. இது எல்லாமே குரு, சனி, கேது இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. பொதுமக்கள் வாழ்க்கையில் வாழ்வது சாதாரண விஷயம் இல்லை. நிச்சயமாக ஒருத்தர் வந்து பொது வெளியில் பொதுமக்களுக்கு ஒரு அன்னதானத்தை போடணுன்னு ஒரு கோவிலில் முன்னெடுத்து செஞ்சாலோ, ஒரு பப்ளிக்கு எது செஞ்சாலோ நிச்சயமாக இறைவன் அனுகிரகம் முழுமையாக இருக்கிறவனால மட்டும்தான் அதை செய்ய முடியும், எல்லாராலையும் முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி மக்களுக்கு பசியாற்றக்கூடிய இந்த பொது வழி செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதில் எந்த துளி அளவு சந்தேகமும் கிடையாது. அவர்கள் எவ்வளோ பெரிய தீங்கு செய்திருந்தாலும் அடிபட்டு போயிடும். அந்த பசியோடு வந்து ஒரு வேளை உணவு அருந்தும் பொழுது அவன் குடும்பமே அவனுடைய வம்சமே விருத்தி அடையும் சொல்கிறான். அதில் தான் அந்த அன்னதானத்துக்கு அவ்வளோ ஸ்பெஷல். அன்னதானம் போடுகின்ற கோவில்கள் இயல்பாகவே எந்த கோவிலில் மாதம் அன்னதானம் போடுறாங்க, வாரம் அன்னதானம். இப்போ கிருத்திகை ஒரு முருகர் கோவில் அன்னதானம் போடுறாங்கன்னு வச்சுங்க, 7 வருஷத்தில் அந்த முருகர் கோவிலில் கோபுரம் கட்டி ஆர்ச்சை கட்டிடுவாங்க. அன்னதானம் போடாத கோவில்கள் வளராது. அன்னதானத்தை அதிகமாக போடுகின்ற கோவில் மிகப்பெரிய ஹிமாலய வெற்றி அடையும். நீங்கள் கணக்கெடுத்து பார்க்கணும். இதை அன்னதானம் அந்த இடத்துல போடுறாங்க, ஒரு இடத்துல அன்னதானம் போடுறாங்கன்னா சந்திரனுடைய தோஷம் நிவர்த்தி அடைகிறது. சந்திரன்னா பொதுமக்கள் வெகுஜன தொடர்புகள் வந்து அந்த கோவிலை மிகப்பெரிய வெற்றி அடைய செய்யும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 கோவில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அன்னதானம்னு ஒரு போட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த கோயிலில் நிற்க இடம் கிடையாது. மாதம் இன்றைக்கும் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க, கிருத்திகைக்கு, பௌர்ணமிக்கெலாம். அப்போது அன்னதானம் போடுவது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அது முன்னிருந்து செய்பவர்களுக்கு பலவிதமான தோஷங்கள் நிவர்த்தியாகும். சார், எனக்கு அன்னதானம்லாம் போடுற அளவுக்கு வசதி இல்லை, போடுற இடத்துல எதனா அரிசியோ பருப்போ காசோ கொடுத்துருங்க, அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த அன்னதானத்தை போடுபவர்கள் இறைவனுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெறுவாங்க. இவங்களாம் கோயிலுக்கே போக வேணாம், சாமி கூட வந்து நின்று. இதுதான் உண்மை. பொதுமக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு இறைவன் அதை தான் சொல்கிறான். இறைவன் திருமந்திரம் 3000 பாடலில்
3000 பாடல்களுடைய ஒரே சாரம் ஒரே வரி என்னென்னா, நீ மக்களுக்கு என்ன செய்யறியோ அது இறைவனுக்கு செய்கிறது தான். இறைவனுக்கு செய்கிறது எதுவுமே இறைவனுக்கு அல்ல, மக்களுக்கு செய்கிறது தான் இறைவனுக்கு செய்கிறது தான். திருமந்திரம் ஷார்ட்டாக அடிச்சிட்டார் ஒரே அடி. அதனால் அன்னதானம் போடுவது மிகப்பெரிய சிறப்பு, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் எல்லா இடத்துலையுமே சகிப்புத்தன்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒரு 100 பேருக்கு போட்டிருப்பீங்க, 101வது ஆளுக்கு நீங்கள் கோவப்பட்டு திட்டிருப்பீங்க, அந்த ஒரு ஆள் திட்டினதை மொத்தம் அடிபட்டு அங்கே தான் இறைவன் நம்மளுக்கு சிக்குப்பார். சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டு வேண்டும். அன்னதானம் போடும்போது நான் நிறைய பட்டிருக்கேன். நம்ம மேலே சாப்பாட்டை கொட்டுவான், குறுக்கில் வந்து சண்டை போடுவான், 2 பிளேட் வாங்கி நம்மக்கிட்ட சண்டை போடுவான், நான் யார் தெரியுமா லோக்கல்னுவான். அதெல்லாம் கடந்து போய் நீங்கள் மனசை பக்குவப்படுத்தி சகிப்புத்தன்மையின் உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த அன்னதானம் செய்யும்பொழுது உங்களுக்கு இறைவன் முழுமையான அனுகிரகத்தை செய்வார். நான் தான் செய்கிறேன்னு சொல்பவர்கள், நான் வந்தால் தான் அன்னதானம் போடணும்னு சொல்கிறவங்க, அன்னதானம் சொல்லிட்டு பேனர் அடித்து வச்சுக்கிறோம், இவங்களுக்குலாம் இறைவனுடைய அனுகிரகம் கிடையாது. மக்களுக்கு செய்யணும்னு நினச்சி செய்கிறவங்களும் அன்னதானம் போடும்போது ஒருத்தவங்களுடைய மனநிலையை கூட நீங்கள் புண்படுத்தாமல் செய்கிறவங்களுக்கும் அதோடைய பலன் முழுமையாக போய் சேரும். எவனோ ஒருத்தன் பசியில் வந்து கியூவில் வந்து குறுக்கில் வந்திருப்பான், நீங்கள் அவனை போய் திட்டிருப்பீங்க, 100 பேருக்கு பண்ணியிருப்பீங்க, 120 ஆளில் அடிபட்டு போயிடும். அதை செய்யாதீங்கள். தொடர்ந்து அன்னதானம் செய்யுங்கள். குறிப்பாக அன்னதானம் செய்வதற்கு ரொம்ப 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 விசேஷம் சொன்னால் எல்லா கோயிலுமே சொன்னாலும் கூட நீங்கள் உங்களுடைய பிறந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய கிராம தேவதைன்னு ஒன்று இருக்கும், இல்லை எல்லா தெய்வம் இருக்கும், இல்லை பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அன்னதானம் பண்ணுவது மிக சிறப்பு. குலதெய்வத்துக்கு எவ்வளோ பவரோ அதை விட பூர்வீகத்துக்கு அதிக பவர் என்பதை நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன். நிச்சயமா அன்னதானம் செய்யணும், செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் ஆத்மார்த்தமான சேவையாக செய்யணும். அது இல்லாமல் நானும் செய்கிறேன், நானும் ரவுடிதான்ட்டு நிறைய பேர் நான் அன்னதானம் செய்கிறேன் அந்த பேனர்லாம் வேணாம். செய்யறது மறைமுகமாக கூட செய்யுங்க, இல்லை தெரிய வச்சுட்டு கூட செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நான் வந்தால் தான் அன்னதானம் போடுவோம் 100 பேர் நிற்க வைக்காதீங்கன்னு சொல்கிறேன். நிச்சயமாக நிறைய பாவங்களை செய்து பண்ணுறதுக்கு பேர் அன்னதானம் கிடையாது. நம்ம தெரியாமல் செய்த பாவங்களை போக்குறதுக்கு பெயர் தான் அன்னதானம். ஒருத்தருக்கு எந்த காரியமே நடக்கலை, எந்த காரியமே சக்ஸஸ் ஆகலை, எந்தமே சக்ஸஸ் ஆகலைன்னா அவங்க அப்பா அம்மா பிறந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய கோவில் கிராம தேவதைக்கு போய் அன்னதானத்தை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். வித்தின் 6 மந்த்தில் அவருடைய லைஃபே மாறிடும். நிச்சயமாக நிறைய அங்கே அப்பா அம்மா இல்லை சார், நாங்கள் சென்னையில் செட்டில் ஆகிட்டோம், பரவாயில்ல. உங்கள் அப்பா அம்மா எங்கே பிறந்தாங்க, என்ன ஊரோ, என்ன பூர்வீகமோ, அங்கே இருக்கக்கூடிய கிராம தேவதைக்கு நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விட்டுரும். வாழ்க்கையே மாறணும்னா அன்னதானம் செய்யுங்க, கட்டாயமாக அது உங்களுக்கான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்காகவே அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.